கோலம் போட சொன்னேன். அப்புறம் வேற என்ன சொன்னேன்? பெருக்கு தண்ணி. ஆமா. பத்தமா கோலம் போட சொன்னேன். கோலம் பச்சை எப்படி போட்டுக்கிற? என்னடா முட்டை இது? பாம்பு முட்டையா, பள்ளி முட்டையா, வாத்து முட்டையா, கோழி முட்டையா? முட்டை முட்டையா போட்டு எப்படி ஒரு கோலம் போடுவாங்க? இல்ல 3 முட்டை கிட்ட இருக்குமா? ஒரு மயில விற்கிற மாதிரி அது மாதிரி போட்டோ எப்படி அந்த மாதிரி டேய் நான் என்னடா இருக்கேன். ஆமா ஏண்டா இந்த ஊர் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க வரைக்கும் நான் எப்போ வீடியோ பார்த்து நிப்பாங்க. இந்த வசந்தரா எப்ப கால் எடுத்து தெருவுல வெப்பா பார்த்து நிப்பாங்கடா. நான் வந்து கீழே குடிச்சு கோலம் போடுற அழக பாக்க இல்ல கொஞ்சனா சொல்லியம்மா கோலம் போடுற அழக பார்த்தேன். இந்த ஊர் கட்ட பசங்க மொட்டை பசங்க அறியாதுங்க சின்னதுங்க பெருசுகோ 6 வரைக்கும் அது வாய போட்டு பாப்பாங்க. கோலம் போட்டா எப்படி போடணும்? ஒரு அழுவார் வார மாதிரி நீட்டா போடணும் கோலம். ஐயோ அவங்க அவ்வளவு அழகா ஆமாண்டா. ஒரு கம்பி கோலம் இழுத்தா இங்கிருந்து இழுக்கணும் கம்பி. அப்படி இங்கிருந்து பிடிக்கணும். இங்கிருந்து இங்கிருந்து பிடிக்கணும். ஏண்டா கோலம் அப்படி போடணும். இவனுக்கு தான் கோலம் போடுறாங்க. ஐயோ நான் கோலம் போடுறேன். பெரிய முட்டை போட வச்சுக்கிறேன். முட்டை போட்டியா? கோலம் இல்ல, இது வெறும் அலங்கோலம். அலங்கோலம். இப்ப அம்மா நான் போடுறேன் பாரு கோலத்தை. கோலம் நான் எப்படி போடணும்? பொம்பளைக்கு எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கோங்க. போடுங்களா நீங்களும் தான் நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா கோலம் போடணும். தீபாவளி பார்த்து கத்துக்குங்கம்மா. தெரியுதா எப்படி கோலம் போட்டுன்னு தெரியுமா? இந்த ஊரு தலைவர் சின்ன பையன் அவர் உன்னை கூட்டுக்கிறாரு. ஏமா சாத்தியமா உன்னதான் கூப்பிட்டாரு. ஏமா அவர் வீட்டு அந்த கேஸ் பின்னாடி கை நிக்குது பத்தியா, அதுக்கு மருந்து அடிக்கணுமா, அது கூப்பிட்டுக்கிறாரு. ஐயோ அந்த மாதிரி போடணும். தக்காளி பத்தி போட்டு கோழி முட்டை மாதிரி இதுவா கோழி இது நான் மட்டும் உனக்கு மறுபடியும் நான் வந்தேன்னு வச்சுக்கா உனக்கு வீட்டுல சாப்பிடுறது இன்னொருத்தா சாப்பாடு தக்காளி. சூர்யா 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 மாமரம் புல்ல பூச்சி அடிச்சு போகுதுடா. பூச்சி மருந்து அடிக்கும். அனுப்பு அனுப்பு. அந்த பெட்டிக்காரு மாமரம் புல்ல பூச்சி அடிச்சு கடைங்களா உன் மருந்து எடுத்துட்டு அங்க கடத்துறா. கோலதான் போட தெரியல. பெருக்கு சொன்ன எப்படி பறிக்கிறாவா பாத்தியம்மா இருக்கிற குப்பை அப்படியேதான் இருக்குது. எந்த புண்ணு தெரியுமா
அழகா பாடுறான்னா என்னோட சேர்ந்து ஆசை அம்மா அழகா பாடுறானா என்ன கூட சேர்த்து ஆடுறா அம்மா நான் ஒரு மஸ்தான் பாய் வந்துக்கிறாரு ஓட்டுறாரு நான் யாரும் தெரியல நான் தான் ஆத்தா வந்திருக்கிறேன்டா ஆட்டாவா ஆத்தா என்ன ஒரு ஆட்டா அம்மா ஆத்தா இல்லடா நீ இதே மாதிரி ஆடினே நினைச்சுக்கா எனக்கு பிடிக்கிறது வசதியா இருக்கு எங்க கை வச்சா எங்க நிற்கு சாமி நிற்கு சொல்லி இல்ல அம்மா ஆட்டா வந்து ஆட்டலாம் நினைச்சுக்கிறேன் ஒண்ணு ஆட்டோ எப்படி ஆட்டோ கும்பிட்டதா இப்படிதான் எப்படி பிடிக்கிறதுக்கு இடுப்பு ஐயோ பிடிக்குது வசதியா இருந்து புடிச்சுக்கிறேன் ஐயோ ஒரு மனுஷன் பிடிக்கும் போது அங்க ஒரு பிடி தேவையில்ல அது அமுக்கல அதுவே இங்க ஒரு பிடி அமுக்கிட்டு கஷ்டம் வரங்க ஆமாண்டா அவங்களுக்கு அரிசி உணவு தயார் பண்ணணும் இல்லையா ஆமாம்மா ஏண்டா ஆத்தா விட்டு ஜன எப்படிப்பட்ட ஜனடா டேய் படிச்சானேம்மா மிஷின்ல குத்துறங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க மிஷின்ல குத்துறதே வேலையாவது வேலைக்காக சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க கை குத்துறங்க சாப்பிடுவாங்க நான் மிஷின்ல குத்தி பண்ணி வச்சிருமா நான் அவங்களுக்கு பிடிக்காது கை குத்துல கை வேலை செய்யணும் அதனால ஜக்கல் கத்தவா ஆமா
சொல்லி அம்மா. என்ன தேவைப்படணும்? ஆ, டேய், ஏம்மா, ஒரு ரூம் மரக்கா நெல்லு ஒரு மரக்கை நெல்லு. அது மட்டும் இல்ல. ஆ, எத்தனை மூட்டை இருக்குது உள்ள? ஒரு மூட்டை மிஞ்சி போனா 1000 மூட்டை இருக்குதும்மா. 1000 மூட்டை இருக்குது. ஆமா. அந்த 1000 மூட்டையில ஆ, 15 மூட்டை நெல்லு குத்தணும். 15 மூட்டை நெல்லு 15 நெல்லு மூட்டை குத்தி நான் தூக்கி வந்து போடுறேன். அரிசி தனியா, அரிசி தனியா, தவிடு தனியா, தவிடு தனியா, உமி தனியா, உமி தனியா, நொய்யி தனியா, நோய் தனியா, பிரிச்சு 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 எடுக்கும். பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். பாடம் எடுக்கிறேன். பாடம் வேடிக்கை பார்க்க நாங்க பாடம் எடுத்துருக்கிறேன். சொன்னது அவனுக்கு கிடையாது. அந்த 1000 மூட்டை நெல்லை நான் குத்தணுமா? நீ தாடி கொடுத்தனா? இது வரைக்கும் நான் பேர் வேலை செய்யவே ஐயா, நீங்க எதற்காக இருக்கிறீங்க? நீங்க செய்ய மாட்டீங்க. யார் நானு? ஏய், நீங்க செய்ய மாட்டீங்க. நானா? நான் செய்யணுமா? நான் சேர்த்துக்கு நீ எதுக்கு நீ மாட்டா? நீ துண்டு இருக்கிற நாங்க துண்டு துண்டு போய் மலையாளத்துக்கு தான் கஷ்டம் இருக்கும். எதை போய் என்ன வேலை செய்ய சொல்றேன்? ஆ? சொல்ல மாதிரி ஐயா வாய கீசிடுவோம். அப்புறம் போப்போ சூத்த கீசும் தெரியாது. யார சொல்ற? உன்னை சொல்லுவேன் எனக்கு தெரியுமே தெரியுமே. நான் உன்னை சொல்லுவேன். டேய், இந்த ஊர்ல இருக்கிற சாமி நேற்றுக்கு எல்லாத்தையும் தூக்கி தரவல பாடு. ஐயா தூக்கி போட்டுடுறேன். ஒருத்தல போடுறேன். போட்டுடுறேன். இல்லவே இல்ல. ஆ, தெய்வம் சொன்னா ஐயோ அம்மா, இந்த ஜெயிட்டு இந்த கோயண்ட் உட்கார வச்சுக்கோ. அங்க இருக்கிற மொட்டை பசங்க எல்லாம் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஐயா பசங்க அப்படியே நெய் ஊத்தாடி வந்து தன்னால இறங்கியா வரும். வருமா அப்படியே பசங்க குத்த அப்படியே இறங்கியா இருக்கும். ஊதவத்தி முடிக்கலாமா அவங்க சம்மந்தத்தை சொன்ன மாதிரி அரிசி தனியா, உமி தனியா, நோய் தனியா பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறோம். யாரும் நம்ம அவளை என்ன பண்ணணும் தெரியும். உலகை எப்படி வச்சுக்காம இது எந்த தக்காளி யூஸ் பண்ற உலக இதான் உங்க ஊர்ல உலக்கு இப்படி இருக்குமா? மட்டும் காசு இருக்கும். ஒரு உலக்கு வச்சிருக்கீங்களா? இது வழக்கம் இல்லையாமா? இது கண்ட்ரிங் கொம்பா ஆண்டு ஓட்டுங்க என் பொண்டாட்டி கைய அந்த மாதிரி ஒரு உலக வச்சிருக்க மாட்டீங்களா? டேய், அம்மா உலக வீட்டுல வந்து பாருங்க இவ்வளவு பெருசு இருக்கும். ஏண்டா இந்த உலகம் ரொம்ப துருவை போயிடுறா பையா. ஆமாம்மா, விட்டு போயிடுது. காரியம் எங்க பார்த்தாலும் பிடிக்குது. டேய், நானும் எத்தனையோ ஊருக்கு போய் ஆட்டம் ஆடிக்கிறேன். ஆமாம்மா, எத்தனையோ ஊர்ல உலகை பிடிச்சி பாத்துக்கிறேன். ஆமா, ஐயோ நீ எதை பிடிச்சிக்கிறேன்? உலக மட்டும் பிடிச்சிக்கிறேன். ஐயா அம்மிக்கல்ல பிடிச்சிக்கிறேன். ஐயா தொடக்கல்ல பிடிச்சிக்கிறேன். நீ என்னென்ன பிடிச்சிக்கிற எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது முதல் முறையா இந்திய தொலைக்காட்சியில முதல் முறையா வரலாற்றிலே வரலாற்றுல வடபாதி கிராமத்துல இந்த மாதிரி உலகம் தாண்டி இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பாக்கறேன்.
சரி 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 அம்மா. ஏய், இந்தா. எடுத்தியா? என்ன பண்ணணும் இப்போ? ஏய், ஜாக்கிரதை. சுருட்டு பண்ணுறீங்க. டேய், இவன் ஒழுங்கா நெல்லு குத்துறாளா? இல்லையா நீ? நீதானே இது நான் பாத்துக்கிறேன் அம்மா. பாத்துக்கிறா, டேய். ஆ, அதனால ஆ, நான் உள்ள போய் ஆ. ஏசி போட்டுட்டு ஐயோ கப்பலான்னு படுத்துக்கோ. படுத்துக்க அம்மா. பிரியா பிரியா படு. வேற என்னடா வேலை ஐயா இருக்கு? உனக்கு லாலிபப் வச்சுக்கிறேன் ஏன்? சாப்பிட்றதுக்கு. ஐயா உனக்கு பிடிக்கும் வாங்கி வச்சுக்கிறேன் அம்மா. டேய், என்ன சரி சரி ஓ. அது பார்க்கட்டும். ஆ. நான் போயிட்டு ஏசி ரூம்ல படுத்துட்டு நீ தூங்குறேன். படுடா. நீங்க எல்லா வேலையும் பார்த்து நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். வருவேன். ஆ. வந்து பார்க்கும்போது எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கேன். நான் முடிச்சேன் அம்மா. சரியா? ஆ, பார்த்தா? ஆ, பார்த்து. ஏண்டா அறிவு? ஏம்மா? ஏண்டா? வா. நான் இது வரைக்கும் பேர்பட்ட வேலையெல்லாம் செய்து கிடையாதுடா. ஆ, நான் ஒரு புறமா இடிக்கிறேன். நீ ஒரு புறமா நீ சேர்த்து விடுடா. சரி அம்மா. அப்படியாடா? ஆ. அது குத்தலாமா? ஆ, குத்தி அம்மா. குத்தலாமா? ஆ. கைதனில் உலகையை நான் பிடிக்க கடவுள் மீது இன்னொன்னு எப்படியாவது குத்துறது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் குத்துனா குத்துனா எல்லாமே வந்துடும் அம்மா. அப்படியாடா? ஆ. அம்மா தாயே, நான் தாயில அதை பொண்ணுமா நானு என்னை காக்கும் தெய்வமாக காமாட்சி தாயே, காசி விசாலாட்சி தாயே, மேல் வரத்துடைய ஆதிபர சக்தி, மேல் மலையனுடைய அங்காள பரமேஸ்வரி தாயே, நீதான் எனக்கு ஒரு துணையாக எழுந்து பக்கபலகமா இருக்க வேண்டும் அம்மா. காசி காமாட்சி அம்மா, மதுரை வாழும் மதுரை வாழும் மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே அம்மா மீனாட்சி. ஒரு படி நெல்லு குத்தி முத்தாமீனா பொங்கல் வைப்பேன். ஒரு படி நெல்லு குத்தி முத்தாமீனானும் பொங்க வைப்பேன். ரெண்டு படி நெல்லு குத்தி தேவி நானும் பொங்கல் வைப்பேன். ரெண்டு படி
வாழ வைப்பேன். நெல்லு குத்தி தடுத்தனியே தான் எடுத்துட்டு அது தெரியாத அவன் மேல பட்டுடுச்சம்மா. மேல பட்டுடுச்சா? ஆமாம்மா. மேல பட்டுடுச்சா? அது எப்படி தெரியும் மேல படும்? அது எப்படி தெரியும் மேல படுங்க? வேண்டாம்மா, நான் தெரியாத காரியத்தை செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடம்மா. சரியா பண்றியா? எப்படி தெரியுது பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? எந்த சக்காத்து பார்த்தாலும் எந்த சக்காத்து கேட்பாங்க. அது வலிகளே இஷ்டமா எங்கடா போய் பார்த்துட்டு ஒரு 5000 குத்துனா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருவேன். இதை பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணணும். ஆமாம்மா 5000 ரூபாய் ஆபரேஷன் பண்ணுறது. 5000 தானே? ஆமாம்மா ராஜா உனக்கு 5000 இருந்தா உனக்கு 10,000 தரலாம். நீ உள்ள போய் நான் உனக்கு ஆபரேஷன் படுத்து 5000 போவா டேய் என்ன பண்றா பையா? என் குழந்தை ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்குது. அது இந்த நிலைமைக்கு வீட்டுக்கு 10 வச்சுருக்காங்களா? என்ன யோசிச்சுட்டாங்க? என்ன யோசிச்சு பேசுற ஊர்ல ஆசைப்படி என்ன என்னுடைய தாய் கிராமம் இது. என்னது தாய் கிராமமா? ஏய் தாய் கிராமம் இல்லையா? ஒரு 4 சவரம் போய் கேள யாரையாச்சும் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? இப்ப சவரம் விற்கிற வேலை 1,20,000 ரூபாய் சவரம் விற்கிது. இதுல போய் கேட்டு பாருங்க. அம்மா இவ்வளவு காசு நீங்க கைது கூட காது முக பண்ணி கைது கூட நான் நாயா கொடுக்குறேன். நீங்க தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டுல வச்சுக்கணும். நாங்க வாங்குறோம் அப்பா இவ்வளவுதான் 10 மாசம் பெற்று போட்டாங்க. 1 மாசம் லீவு போட்டாங்களா? எல்லாத்தையும் 6 மாசம் வந்துட்டு அம்மா நீ
சொல்ல பத்தியா நல்லா இப்பதான் தெரியுது உன் வீட்டுக்காரன் உனக்கு வெத்தலை பாக்க வாங்கி கொடுத்து ஓட்டு என்னம்மா பேசுற நீ இப்பவே இந்த பேச்சு பேசுறிய அக்கம் பக்கத்துல விட்டு வச்சிருப்ப யாருன்னா கொலாடி சண்டை விட்டு வச்சிருப்ப ஒருத்தர் விட்டு வச்சிருக்க மாட்டியா எல்லாருக்கும் சண்டைக்கு போயிருப்படி தக்காத்தியா அம்மா என்னால குத்து தெரிஞ்சது குத்துறேன் ஆனா இது எனக்கு படுக்க தெரியாதம்மா வயிற்றுக்கு சோறு தான் தோன்றேன் நீ பீய துண்ற ஒரு பொண்ணா பிறந்தா எல்லா வேலையும் சேர்த்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போதா சுற்றத்துக்கு மாட்டியா நாங்க மாட மனுஷன் சொன்னேன் எல்லா வேலையும் கத்து கொடுத்து நிற்போம் அதுக்கே என்ன கோவத்துல அவரை கேட்க பண்ண கோவத்துல அவளை அடிக்கணும் என்ன கைவாட்டமா இருந்தா சரி சரி எப்படி போடிக்கிட்டு தெரியாதா டேய் நீ பொடிச்சு காட்டு நான் பொடிச்சு காட்டுறேன் அப்புறம் உட்கார்றேன் பாருங்க சொல்லியம்மா எல்லாம் நல்லா பாத்துக்கங்க நான் எப்படி பொழுது போதுகிறேன் என்னன்னு பாத்துக்கோங்க என்ன அவன் பண்ணிக்கிட்டாமா ஐடியா பண்ணிக்கிறா பொதிச்சிடுற முதல்ல பொதிச்சிடுறவன் இங்கேயே பொதிச்சிட்டு 14 நாள் இங்கேயே நாடை காட்டு போயிடும் ஆர்டர் அதுதான் எதிர்பார்க்கறேன் ஏண்டா ஓ அம்மா டேய் சூர்யா உங்க ஆயாக்காரி ஒருத்தியே ஆமா ஆட்டு போட்டு வந்தால ஆமா அவ இப்ப எப்படி இருக்கிறா இப்ப நான் தான் வச்சிருக்கிறேன் அடப்பா நீயே வச்சிட்டு இருக்கிற ஆமா ஆமா அம்மா தப்பா நினைக்காத அவ என்ன பண்ணுவா நான் தான் இப்ப சாப்பாடு பணம் செஞ்சு போட்டு வந்துறோம் அப்படியா ஆமா ஏண்டா அவ முழுவாத இருக்கிறனால அவளுக்கு ஆம்பளை புள்ள பிறந்ததா பொம்பளை புள்ள பிறந்ததா எதுவுமே பிறக்கல அம்மா ஏண்டா நாய் குட்டி பிறந்திருக்கு நாய் குட்டியா ஏண்டா நீ தானே அவளை வச்சிருந்த நீ தானே அவங்க ஆயா வச்சிருந்த நான் தான் வச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி நாய் குட்டி போடுது மார்க்கும் வந்து விட்டுக்கிறதுல சரி உங்க ஊர் ஏரியில தண்ணி வத்தி போச்சா வச்சிச்சு அம்மா அம்மா ஒரு விரல் இவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு அம்மா அது என்னடா பண்ணீங்க பையன் ஐயோ ஐயோ நான் என்ன பண்ண கேக்குறேன் என்ன எத்தனை ஆக்கி தான் சாப்பிடுவாங்க ஆக்கியா சாப்பிட்டு ஆமா அம்மா ஏண்டா உட்காந்து மீன் பிடிச்சிக்கலாம் வலையில மீன் பிடிச்சிக்கலாம் கையில மீன் பிடிச்சிக்கலாம் ஐயோ அம்மா ஒரு பவுடி அவுத்து போய் ஐயோ அந்த குட்டியில அப்படியே கலிக்கு அப்படியே புடிச்சு அப்படியே வாரணும் அம்மா ஆமா ஏண்டா சாப்பிட்டுனா வாதிங்க எனக்கு ஒரு கிலோ தந்து கொடுக்க கூடாதா ஐயோ நான் தரேம்மா உனக்கு நீ தரியா நீ என்ன கதை சொல்லி உட்காந்து அவளுக்கு புடைக்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த கீழே நான் கீழே உட்காந்து நான் கேட்டுங்க அந்த கதையை கேட்டுங்க அதெல்லாம் போகட்டும் இவன் இந்த வேலையெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வர மாட்டா டேய் உடனே குடுன்னு ஓடு ஒரு தவளை எடுத்துட்டு வா நம்ம அரண்மனையில ஒரு தொட்டி இருக்குது ஆமா அது எத்தின்னு கூட தண்ணி பிடிக்கும் ஐயா அது பாசி பிடிச்சி கலக்குது பயங்கரமா பாசி பிடிச்சா போய்க்குது ஆயம்மா அது அந்த தொட்டி கழுவ மாட்டியோ டேய் அந்த தொட்டி எட்டி பார்க்காத விழுந்த வெளியே வர 6 மாசம் ஆகுண்டா பையா அதுதான் சரியா நாத்தடிக்குமா பீச்சு போட்டு கழுவணும் போகுது கழுவலாம் கழுவி விட்டுட்டு அந்த தொட்டி எத்தி தவள் தெரிஞ்சுக்கா 100மா ஆமா ஏய் வாடிங்க நான் அரண்மனையில தொட்டி இருக்க தெரியுமா தெரியாதா தெரியாத அப்ப என்ன பண்ணுவீங்க அரண்மனையில தொட்டி
100 குடம் தண்ணி பிடிக்கும். 100 குடம் இல்ல 100 குடம் 100 குடமா? 100 குடம். எத்தனை குடம்? 100 குடம். 100 அடி கச்சிதமா சொல்லு 100 குடம். 100 குடம் கிடையாது. நீ அதிகமா இஷ்டக்குனே போனதா வச்சுக்கா அது பெருசா தெரியும். பட்டு இப்படி சொன்னா 100 குடம் 100 குடம் 100 குடம். எவ்வளவு சுடுவாருக்கு பத்தியா? என்ன பண்ணியாது தெரியாது. டேய் அம்மா போட்டு வராது. ஐயோ அவனா பாவம் செஞ்சான். அம்மா யார் வீட்டு வரமா தெரியல. அம்மா கபல் குச்சி தான் கொடுப்பாங்க. ஏமா என்ன உன் சாமா இவ்வளவு சொட்டியாக்குது? யார் சாமா? நம்ம அரண்மனை இருக்கிற சாமா ஏமா சொட்டை நின்றுடா. நிறுத்திட்டேன் ஏமா. ஐயோ இது கூட அடியில பாக்க பிடிச்சி கிடைக்குமா? ஏய் அம்மா அந்த 100 குடம் தண்ணியும் நான் ஒருத்தர் தான் தூக்கிட்டு வரணுமா? ஆமா பாதி பாதியாக நீங்க 50 குடம் நான் 50 குடம் இருக்கலாமா? நீங்க செஞ்சாங்கடா. இந்த வயசுல காட்டு. பாதி பண்ணி நீ எடுத்துறோ. பாதி பண்ணி நான் எடுத்துறேன். ஏய் சுத்து மாட்டியா? ஊர சுத்து மாட்டியா? ஒரு கட்ட பையில விடாத. காசு இல்ல. நீ எடுத்து அப்படிடா. அதுல மட்டும் இருக்குடா. நீ அப்படியே நீ ஓய்க்கீங்க. நீ ஓய்க்கீங்க கேட்டியா? காலை அத்து கடைசி பண்ணுவோம். காலை அத்து பசங்க. நான் ஏதோ சொல்லக்கூடாது. ஒண்ணுங்கம்மா அவளை பயமுத்துறேன் நான் அப்படி அவளை பயமுத்துறேன். நீயா பயப்படுற? நானோட பயப்படுறேன். ஐயோ ஏய் சொல்றது புரியுதா? டேய் ஓ இவன் தண்ணி கூட எடுக்கறானா? என்ன இது நான் பாப்பா ஒளிஞ்சிட்டு பாக்குறேன்டா. கொஞ்சிருந்து ஆமா. நான் நேரா பார்த்தா நேரா பார்த்தா உஷாராயிடுவா. ஓஹோ அதனால ஒஞ்சிருந்து பார்த்து சொல்றேன். சரி அம்மா சரியா? போலாமா? உன் கூட இருக்கிற அந்த பிடி எனக்கு வராதே. ஒஞ்சிருந்து பார்க்கறேன். போலாமா? போலாமா? இந்த பாவத்தை நீ பண்ண பாவமாவே இல்லையம்மா. இந்த பாவின எதற்காக இந்த பூமியில நான் பின்னாக பிரிக்க வேண்டும்? இப்பேற்பட்ட துன்பத்தை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டுமா அம்மா? ஒத்தையடி பாதையிலே புருஷன தூங்கையிலே ஒத்தையா போதம்மா என்னோட உசிரி வெத்தல போகாடுதம்மா என்னோட ஒத்தையடி பாதையிலே புருஷன துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே புருஷன தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிரி வெத்தல போகாடுதம்மா என்னோட மனசு. உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா. உச்சிக்கிட்டு சாமி நெஞ்சில் குடி போக உச்சிமலை தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி நெஞ்சு குடி போக பார்த்ததம்மா. உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா. உச்சிக்கிட்டு சாமி நெஞ்சில் குடி போக பச்சை மண்ணு போலதான் பால் மனசு தவிக்குதம்மா. பச்சை